ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 11 எபிசோட் 228 பார்க்க போறோம். லீ இருந்துட்டு சென்சேன்ட்டு ஓடுவான். போய் பார்த்தா காய பிடிச்சி வச்சிருப்பாங்க. அதுவும் கெட்டோ ஸ்டாச்சுல கட்டி போட்டிருப்பாங்க. லீ இருந்துட்டு உங்களை இப்படி யார் பண்ணதுன்னு சொல்லி கேட்பான். காய் போடான் பாரு, புரியலின் பாலி வெளியே போய் தொடடான் பாரு. பார்த்த மாதரா வந்திருப்பான். அவ்வளோ ஈஸியால விட முடியாதுன்பா. லீ இருந்துட்டு இது அகாட்சுகியோட லீடர் மாதரான்பா. ஹே லீ, லீஃபோட அல்டிமேட் வெப்பன் உன்னை பிடிக்கதான் அந்த ஆளை புரிய வச்சதா சொல்லுவான் மாதரா. லீ உன்னை மன்னிக்கவே மாட்டான்டான்ட்டு மெடிசன் எடுப்பான். சென்சேவோட சீக்ரெட் மெடிசனுக்கான நேரம் அதுன்பான். மாதரா கடுப்பாவான். லீ அதை குடிச்சிட்டு தலைவன் ட்ரங்கன் மங்கி ஸ்டைல் யூஸ் பண்ணுவான். இதை பார்த்து மாதரா என்னடா மூசுது, பார்க்க போனா குடிச்சிருப்ப போலயே, ஈஸியா உன்னை காலி பண்ண போறேன்பா மாதரா. வேற லெவல்ல சண்டை போடுவாங்க. லீ பஞ்ச் பண்ணும்போது மாதரா தப்பிச்சிருப்பான். என்னோட டெலிபோர்டேஷன் ஜுட்ஸு இருக்க வைக்கும் என்ன உன்னால தொடங்க முடியாதுன்பா. பார்த்தா லீ காலால மிதிச்சிருப்பான். திறந்தடிச்சு விடுவான் மாதரா. லீ நான் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமா குடிக்கிறனோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்ட்ராங் ஆவன்பா. இதாண்டா ட்ரங்கன் ஃபிஸ்ட், உன்னால எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, இந்த பஞ்ச வாங்கிக்கன்பா. மாதரா எந்திரிக்கும் போது அந்த மெடிசன் பாட்டில கைத்த கட்டி அடிச்சிருப்பான். லீ திரும்ப ஃபைட் பண்றப்ப மாதரா ஈஸியா இருக்குன்பா. திரும்ப மெடிசன்ல கைத்த கட்டி வச்சிருப்பான் இல்லையா, அதை வச்சே வாயில் அடிப்பான். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கான்ட்டு லீ குடிப்பான். பார்த்தா சரக்கு தீர்ந்திருக்கும், இல்ல மெடிசன் தீர்ந்திருக்கும். லீ இருந்துட்டு காயை கூப்பிட்டு சென்சே உங்ககிட்ட இன்னொரு பாட்டில் இருக்கான்னு சொல்லி கேட்பான். காய் அதான்டா கடைசின்னு பாரு. லீ மாதராவை கூப்பிட்டு கேட்டுச்சா இதுதான் கடைசியா, என் மெடிசன் இல்லாம என்னால சண்டை போட முடியாது, ரெஸ்ட் எடுத்துக்கலான்பா. மாதரா சரின்பா. அதுக்கான வாய்ப்பே இல்ல, நான் என்ன அதை அக்ரி பண்ணிக்க போறேன்னான்ட்டு அட்டாக் பண்ண வருவான் மாதரா. லீ பயந்து முடிச்சு பார்ப்பான். இது எல்லாமே கனவா இருக்கும். இது என்ன கனவான்ட்டு லீ ட்ரைனிங் எப்ப தூங்கிட்டேன், விஜிலன்ஸ்ல நான் சொதப்பிட்டேங்கிறது இதே காட்டி கொடுக்குதுன்ட்டு. போர் வேற வரப்போகுது, நான் நருட்டோ மாதிரியே ஸ்ட்ராங் ஆகணும், இன்னுமே ஹார்டா ட்ரைனிங் எடுத்தாகணும்ட்டு தலைவன் செம்ம எனர்ஜெட்டிக்கா இருப்பான். முன்னாடி இருக்க போட்டை பார்த்துட்டு கனவுல பார்த்த மாதிரியே மெடிசன் மட்டும் யூஸ் பண்ணாம ஸ்ட்ராங் ஆயிட்டுனா போதும்ட்டு காய் சென்சே இப்ப அந்த ட்ரைனிங்கான நேரம் வந்துருச்சு திரும்பவும்பா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபைட் ராக்லி அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. காய் சென்சேக்கு சி சிக்னஸ் இருக்கும். நருட்டோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான். இது ரொம்ப மோசம்ட்டு காய் கட்ஸ் மூலமாவே இது ஓவர் கம்பெனி வந்தாகணும், இல்லைன்னா என்னையில எப்படி லீஃபோட ப்ளூ பீஸ்ட்னு சொல்ல முடியும், அதுக்கு நான் தகுதியானவனா இருப்பான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷவுட் பண்ணுவாரு. சரி விடுங்கன்னு நருட்டோ. காய் இருந்துட்டு உனக்கு தெரியுமா அந்த டைம்லன்ட்டு ஹிடன் லோட்டஸை கத்துக்கிட்டானு லீயை செலிப்ரேட் பண்றதுக்காக வெளியே கூட்டிட்டு போன நாளது அப்படின்னு சொல்லும் போது காய் அவரோட ரூம்ல இருக்கிறத காட்டுவாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு கால் அவர் மூஞ்சில படும். அமட்டிட்டு வரவும் போய் வாமிட் பண்ணிட்டு வருவாரு. நேற்று நைட் ஜாஸ்தியாக குடிச்சிட்டு வெளியே வரும்போது லீ அவரோட பெட்ல படுத்து கிடப்பான். இவன் என் ரூம்ல என்னடா பண்றான்னு பாத்துருப்பாரு. அடுத்த நாள் ஆயிருக்கும். லீ இருந்துட்டு காய் கிட்ட எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல, நேற்று டின்னர் போலான்னு சொல்லி கூப்பிட்டீங்க, ஆனா என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுங்கிறதுல எனக்கு சுத்தமாவே ஞாபகத்துல இல்லைன்பா. காய் இருந்துட்டு எனக்கும் தான் சுத்தமா ஞாபகமே இல்ல, ஆனா நேற்று ஏதோ பெருசா நடந்திருக்குன்னு பாரு. திடீர்னு லீ மன்னிப்பு கேட்பான். காய் இருந்துட்டு ஏன்னு சொல்லி கேட்பாரு. நீங்க எவ்வளவு சந்தோஷத்தோட டின்னர் கூப்பிட்டுருப்பீங்க, போய் நான் அதை மறந்துட்டேனே சென்சேன்ட்டு அழுவான். ட்ரைனிங்கான எத்தனை ஹிண்ட்ஸ் எனக்கு கொடுத்துருப்பீங்க, ஒரு ஸ்டூடெண்டா நான் தோத்து போயிட்டேன்ட்டு கதறி இருப்பான். லீ மன்னிப்பு கேட்கற போஸ்டர் பார்த்துட்டு காய்க்கு லைட்டா கிளிச் ஆகும். ஏதோ ஞாபகத்துக்கு வருதுன்னு திங்க் பண்ணுவாரு. நேற்று நைட் பார்பிக்யூ ஷாப்ல காட்டுவாங்க. கடையே காலியா இருந்திருக்கும். காய் அந்த ஷாப் ஓனர் கிட்ட மைட் காய நான் இந்த கடைக்கான பொறுப்பு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கெஞ்சி இருப்பாரு. இது ஞாபகத்துக்கு வந்த காய்க்கு மனசே இருக்காது. லீ சென்சே என்னாச்சுன்னு சொல்லி கூப்பிட்டு கேட்பான். காய் அது ஒண்ணு நின்று சமாளிப்பாரு. நான் தான் அந்த காரியத்தெல்லாம் பண்ணானு யோசிச்சு பார்ப்பாரு. லீ வந்துட்டு நேற்று நைட் நடந்ததுல ஏதாவது ஞாபகத்துக்கு வந்துச்சா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பான். காய் வந்துட்டு அதெல்லாம் முக்கியமே இல்லைன்ட்டு ஆமா கையில அது என்னடா அது கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி கேட்பாரு. பார்த்தா மெனு கார்டா இருக்கும். அது தூக்கிட்டு வந்துட்டு கில்ட்டா இருந்துச்சு. உங்க ட்ரைனிங்கான நோட்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மெனு கையோட தூக்கிட்டு வந்துட்டேன்பா. காய் ட்ரைனிங்கான ஹிண்ட்ஸான்ட்டு கேட்பாரு. ஓபன் பண்ணி காட்டுவான். என்ன எக்டோரியா அதுக்கு என்னன்னு சொல்லி கேட்பாரு. லீ சென்சே ஒருத்தன் எப்ப வேணாம் பயிற்சி செய்யலாம் நீங்க தான் சொல்லிருக்கீங்கன்பா. அதுக்கு எக்ஸாம்பிளா அந்த மெனுவை பாருங்க, நீங்க எக்கிட்டோரியே சர்க்கிள் பண்ணிருக்கீங்க, அப்புறம் அதை விஷுவலைஸ் பண்ண சொன்னீங்கன்பா. என்ன கிரில்டு சிக்கனை விஷுவலைஸ் பண்ண சொன்னான்னு சொல்லி கேட்பாரு. இதுக்கப்புறமா ககாஷி கிட்ட காட்டுவாங்க. எட்டர்னல் ரைவலுக்கான மேட்ச் கேட்கறதுக்காக காய் இருந்துட்டு ககாஷி கிட்ட கேட்டு இப்பவே அதை பண்ணலாமான்னு சொல்லி கேட்பாரு. ககாஷி இல்ல நான் ட்ரைனிங்ல இருக்குன்னு இருப்பாரு. என்ன ட்ரைனிங் ஆன்ட்டு காய் ட்ரைனிங்னு சொல்லிட்டு இவ்வளவு இன்டீசென்ட்டான புக்கை படிச்சுட்டு எப்பறான்னு சொல்லி கேட்பாரு. ககாஷி இப்படிதான்டா நான் ட்ரைனிங் பண்ணுவேன்ட்டு கிளம்பி இருப்பாரு. இது பேர் வந்து விஷுவலைசேஷன் ட்ரைனிங்டா, ரியல் பேட்டில் ஆஃப் ட்ரைனிங்கோ விஷுவலைஸ் பண்றமா பண்ணலையாங்கிறத பொறுத்து தான் அதுக்கான பெரிய மாற்றம்ங்கிறதே இருக்குன்னு இருப்பாரு. அப்படிதான் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நீயுமே புக்ஸ் படிச்சு விஷுவலைசேஷனை பத்தி கத்துக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் பார்க்கலான்னு கிளம்பி இருப்பாரு. என்ன விஷுவலைஸ் பண்ண கத்துக்கிறதா, எதை பத்தி பேசினா புது ஜுட்ஸுவை டெவலப் பண்றத பத்தியான்னு சொல்லி திங்க் பண்ணிருப்பாரு. காய் வந்துட்டு அதேதான் விஷுவலைசேஷன் ட்ரைனிங் பாரு. லீ வந்துட்டு செம ஆர்வமா இருப்பான். ட்ரைனிங்ல விஷுவலைசேஷனா அது எப்படி காய் சென்சே அதை பத்தி சொல்லுங்கன்பா. காய் வந்துட்டு அது ஒரு இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் ட்ரைனிங்ட்டு அதை பத்தி பெருசா தெரியாம சொல்லுவாரு. அவ்வளவுதானா சென்சேன்னு சொல்லி கேட்பான். லீ நேற்று டின்னர்ல நீங்க இந்த விஷுவலைசேஷன் ட்ரைனிங் பத்தி சொல்றதா இருந்துச்சுன்பா. அதை ட்ரைன் பண்றது மூலமா ஒருவேளை நேற்று என்ன நடந்துச்சுங்கிறத
எப்படியாவது நமக்கு ஞாபகத்துக்கு வரலான்பா லீ. காய் பேச வரும்போது இதை ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே, நான் ட்ரை பண்றேன், விஷுவலைசேஷன் ட்ரைனிங்கை பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம், ஒருவேளை ஞாபகத்துக்கு வந்துச்சுனா ஒரே கல்ல 2 மாங்காய், அப்படியே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சுனா ஒரே கல்ல 3 மாங்காய் ஆயிரும்பா. குறிப்பா நேத்து நடந்தது மட்டும் ஞாபகத்துக்கு வந்துச்சான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்ட விஷயத்தை யோசிச்சு பாப்பாரு காய். காய் ரொம்பவுமே மோசமான சிச்சுவேஷன்ல தானே இருந்திருப்பாரு. அந்த விஷயங்கள் மட்டும் லீக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சுனா அவரை மாஸ்டர் கூட மதிக்க மாட்டாரேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாரு. நான் மைட் காய் லீஃபோட ப்ளூ பீஸ்ட், அவனுக்கு அது ஞாபகத்துக்கே வராம பண்ணும், அதை தடுக்க என் சக்திக்கு முடிஞ்ச எல்லா விஷயத்தையுமே நான் ட்ரை பண்ணுவேன் பாரு. இதுக்கப்புறமா கடலோரத்துல காட்டுவாங்க. லீ கொக்கு மாதிரி வேஷம் போட்டு வந்து நிப்பான். எல்லாமே பார்த்துட்டு என்னடா வித்தியாசமா இருக்குன்னு பாக்குங்க. லீ என்ன மாதிரி ட்ரைனிங் சென்ஸ் ஏதுன்னு சொல்லி கேட்பான். இதான் விஷுவலைசேஷன் ட்ரைனிங்னு சொல்லுவாங்கன்னு பாரு காய். இதுதான் விஷுவலைசேஷன் ட்ரைனிங்னு சொல்லி லீ கேட்கவும் ஆமான் பாரு. காய் மெனு கார்டை காமிச்சு யாக்கிட்டோரி சிக்கனோட இருக்கு. பேர்ட் ஸ்டைல் செல்ஃப் டிஃபென்ஸை திங்க் பண்ணும்போது நீ ஒயிட் கிரெயின் ஃபிஸ்ட்டை திங்க் பண்ணணும் அப்படின்ட்டு காய் போஸ்ட் கொடுக்கவும் மாஸ்டர் எனக்கு புரிஞ்சது லீ, அது கண்டிப்பா கிரெயின்பா. காய் வந்துட்டு நீ மட்டும் கிரெயினோட ஒன்னாயிட்டீனா ஒயிட் கிரெயின் ஃபிஸ்ட்டை மாஸ்டர் பண்ற அளவுக்கு போயிருவேன் பாரு. அதுதான் விஷுவலைசேஷன் ட்ரைனிங்ல உனக்கு கிடைக்க போற பெனிஃபிட்டா இருக்க போதுன்னு பாரு. லீ வந்துட்டு நீங்க மென்ஷன் பண்ண படி பார்த்தா வெறும் ஒரு கால்ல சேத்துல நின்று பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குன்பா. இருந்தாலும் டோர்சோ அண்ட் லெக்ஸுக்கான ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கா இருக்க போதுன்பா. லைட்டா அசைவான். காய் வந்துட்டு நீ சரியா விஷுவலைஸ் பண்ணலின் பாரு. லீ ஷாக் ஆகவும் இது ஒன்னும் சாதாரண எக்கிட்டோரி கிடையாது, நிறைய நேஷன்ஸை வேட்டையாடக்கூடிய ஸ்வாட், அப்படி விஷுவலைஸ் பண்ணு, இதுதான் எக்கிட்டோரி டெக்னிக்பாங்கன்ட்டு காய் சாப்பிடுவாரு. லீ புரிஞ்சது சிக்கனை நல்லா விஷுவலைஸ் பண்ணணும்ட்டு எக்கிட்டோரி நான் எக்கிட்டோரி ஆகணும்பா, நல்லா விஷுவலைஸ் பண்ணுன்ட்டு காய் பயங்கரமா சாப்பிடுவாரு. எல்லா கிரெயினுமே லீ சரௌண்ட் பண்ணும். லீ இருந்துட்டு சில காரணங்களால கிரெயின் எல்லாமே அப்செட்டா இருக்குன்பா. காய் வந்துட்டு நீ சொல்றதும் செய்தான் பாரு. எல்லா கிரெயினுமே காயன் லீய போட்டு பொழந்து எடுத்துருக்குங்க. இதுக்கப்புறமா டெசர்ட் மைக் இடத்துக்கு போயிருப்பாங்க. ஒரு பறவை முன்னாடி இன்னொரு பறவை திக்கிறது தப்பு தான், ஆனா இப்ப அதுக்கான வாய்ப்பு இல்லைன்ட்டு காய் பயங்கரமா சிரிச்சு பார்பிக்யூ ஈல காட்டுவாரு. காய் லீ இருந்துட்டு இதுவும் செல்ஃப் டிஃபென்ஸ் மாதிரின்னு சொல்லி கேட்பான். காய் உனக்கு சரியா விஷுவலைஸ் பண்ண தெரியலன்ட்டு ஈல் அந்த வகையில பார்த்தா அது மாதிரி இருக்கிறது என்ன ஸ்னேக் ஃபிஷ் தான் பண்ண போறோன்னு பாரு. லீ செம எக்ஸைட் ஆவான். காய் அப்படியே உருந்துகிட்டே போவாரு. லீயை ஃபாலோ பண்ண சொல்லுவாரு. லீ அதே மாதிரி பண்ணிட்டே போவான். ஸ்னேக் அதோட இறைய வேட்டையாடுறதுக்கு முன்னாடி செம சைலண்டா இருக்கும், அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கப்ப திடீர்னு பார்த்தா மணல் அப்படியே உள்ள இழுத்துக்க ஆரம்பிக்கும். லீ வந்துட்டு அலறிட்டே என்னன்னு சொல்லி கேட்பான். இதை குயிக் சாண்ட்னு சொல்லுவாங்கன்னு பாரு. காய் பார்த்தா 2 பேருமே அதில் மாட்டிருப்பாங்க. இதுக்கப்புறமா 2 பேரும் மலையேறுவாங்க. கால் ஸ்லிப் ஆகி கல்லு மட்டும் கீழே வந்திருக்கும். லீ வந்துட்டு ஜஸ்ட் மிஷன்பா. காய் வந்துட்டு இல்ல இதுக்கு ஆப்போசிட்ன்ட்டு பிரச்சனை இருந்தா தானே அதை ஓவர் கம் பண்ணி வர முடியும் பாரு. லீ வந்துட்டு முதல்ல நம்ம எதுக்கு இந்த மலையில ஏறோம்னு சொல்லி கேட்பான். காய் வந்துட்டு ஏன்னா மெனுவில் அடுத்து இருக்காது மாபோ டோஃபுன்னு பாரு. லீ ஆனான்னு பேச வரும்போது மாபோ டோஃபுல பருந்து நகை சொல்லி பேப்பர் இருக்கும். பருந்த பத்தி ஒன்று பேசணும்னா மைண்ட்ல ஈகிள் கிளா ஃபிஷ் தான் ஞாபகத்துக்கு வரணும் பாரு. லீ வந்துட்டு அப்படின்னாங்கும் போது காய் வந்துட்டு நம்ம ஈகிளா தனத்தானே விஷுவலைஸ் பண்ணிக்கோம்னா அதோட கூட்டுக்கு போனோம்ட்டு குதிப்பாரு. லீயையும் பண்ண சொல்லுவாரு. கூட்டுல இருக்க குட்டிய காயை பார்த்துட்டு பயங்கரமா கத்துங்க. காய் வந்துட்டு சாரி டிஸ்டர்ப் பண்ணதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமேட்டு லீயையும் கூப்பிடுவாரு. லீ மேலே ஏறிட்டு ஈகிள் கிளா ஃபிஷ் கத்துக்கிறதுக்கு சென்சே இதெல்லாம் ரொம்ப முக்கியமானு சொல்லி கேட்பான். இந்த இடத்துக்கு ஈகிளே வந்து காயன் லீயை தூக்கிட்டு போயிடும். நாங்க எந்த தொந்தரவும் பண்ணலையேன்னு பாரு. காய் லீ விட்டுருன்ட்டு கத்துவான். லீ வந்துட்டு காய் கிட்ட உங்களுக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வந்துச்சான்னு சொல்லி கேட்பான். இல்ல உனக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வந்துச்சான்னு சொல்லி கேட்பாரு. காய் இல்ல அதெல்லாம் ஒன்னும் ஞாபகத்துக்கு இல்லைங்கவும் காய் ரொம்பவே சந்தோஷப்படுவார். நல்லவேளை அவனுக்கு எதுவுமே தோணலின்ட்டு. லீ தண்ணி பிடிச்சி குடிக்கிறத பார்த்துட்டு இரு எனக்கு ஏதோ ஞாபகத்துக்கு வருதுன்னு பாரு. காய் ஒருத்தனோட தண்ணியை போட்டு வம்பிழுத்திருப்பாரு. லீ தடுத்திருப்பான். அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். காய் வந்துட்டு நேத்து ரொம்பவுமே மோசமா நடந்திருக்கேன், லீக்கு மட்டும் ஞாபகத்துக்கு வரக்கூடாதுன்ட்டு அதுக்காக என்ன வேணாம் பண்ணி ப்ரிவென்ட் பண்ணி ஆகணும்னு திங்க் பண்ணுவாரு. லீ வந்துட்டு கடைசியா ஒரே ஒரு மெனு மட்டும் தான் சர்க்கிள் பண்ணிக்கிங்கப்பா. எப்பா அதோட முடிஞ்சுடா, அந்த மெனு என்ன அது வேலைக்காக இல்லைன்னு பார்க்கலாம்னு சொல்லி கேட்பாரு. லீ இருந்துட்டு நீங்க கடைசியா மார்க் பண்ணது சரக்கு பாட்டில்னு சொல்லி காட்டுவான். காய்க்கு மனசே இருக்காது. இதுல ஏதாவது இருக்கான்னு சொல்லி லீ கேட்க வரும்போது காய் ட்ரிஃப்டர் ஃபிஸ்ட்னு சொல்லிட்டு சமாளிக்க ட்ரை பண்ணுவாரு. லீ என்னன்னு கேட்கவும் ட்ரிஃப்டர் ஃபிஸ்ட்னு பாரு. அப்படி ஒரு டெக்னிக் இருக்கான்னு சொல்லி கேட்பான். லீ காய் நல்லாவே சமாளிப்பாரு. ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சுங்க மாதிரி சொல்லுவாரு. லீ வந்துட்டு போட் எடுத்துட்டு ட்ரிஃப்டர் ஃபிஸ்ட்னா நம்ம அதை போட்ல தான் செய்யணும்பா. காய் நல்லாவே ஷார்ப் ஆயிட்டியே, விஷுவலைசேஷன் ட்ரைனிங் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குதுன்ட்டு எக்ஸைட் ஆன மாதிரி நடிச்சிருப்பாரு. காய் வந்துட்டு அடைச்ச போட்டான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாரு. லீ ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி கேட்கவும் விஷுவலைசேஷன் தாண்டியுமே இந்த ட்ரைனிங் இருக்க போதுன்னு பாரு. காய் போட் என்னதான் ஆடினாலும் அதுல பேலன்ஸ் பண்ணி நிக்கணும், அப்படி இல்லாம ஆரம்பிக்கலாம் வேஸ்ட்னு பாரு. லீ இந்த ஆட்டம் பத்தலினான்ட்டு நல்லா ஜம்ப் பண்ணிட்டு இது போதுமான்னு சொல்லி கேட்பான். காய் சென்சே தண்ணி எப்படி ஸ்டில்லா இருக்கோ அந்த மாதிரி தானே நமக்கு வேணும், ட்ரிஃப்டர் ஃபிஸ்டுக்கான அடிப்படையே அதான் பாரு. திரும்ப வேகமா ஆடு, இப்படி பண்ணாதேன்னு பாரு. காய் லீ நான் எதுவும் பண்ணலின்பா. போட் மேல பறந்து அப்படியே கீழே வரும். அது ஆடுற ஆட்டத்துல 2 பேருக்குமே வாமிட் வர மாதிரி ஆயிரும். பேலன்ஸ் பண்ண முடியலன்ட்டு லீ எனக்கு பேடா ஃபீல் ஆகுதுன்பா. லீ இப்படி ஆடுறதெல்லாம் பார்த்த காய் பார்த்தா அது என்னடா ட்ரங்கன் ஃபிஷ் மாதிரி இருக்கு அப்படின்னு திங்க் பண்ணிட்டு லீயை கூப்பிட்டு ட்ரிஃப்டர் ஃபிஷ்ஷை கத்துக்கிறதுக்கு இந்த மூவ்ஸ்லாம் வேலைக்கே ஆகுதுன்னு பாரு. அசையாம நிக்கணும்னு சொல்லுவாரு. அசையாம நிக்கணுமான்ட்டு லீ நல்லா நிப்பான், ஆனா முன்னாடி பின்னாடி ஆடிட்டு இருப்பான். என்னடா மூவ்மெண்ட் அதுன்னு கேட்பாரு. காய் 2 பேத்துக்குமே கொமட்டிட்டு வரும். லீ பேலன்ஸ் பண்ண முடியாம தடுமாறுவான். ட்ரங்கன் ஃபிஷ்ங்கிறது நேச்சுரலாவே அவனுக்கு வருதுன்னு திங்க் பண்ணுவாரு. காய் அதே தான்ட்டு இப்பதான் ஃபுல் விஷயமும் ஞாபகத்துக்கு வந்திருக்கும் காய்க்கு. காய் மொட்டை தலையனோட சண்டை போட்டுருக்க மாட்டாரு. லீ தான் அந்த மொட்டையை அடிச்சு பறக்க விட்டுருப்பான். என்ன சாக்கே லீசா இது ஆர்டர் பண்ணல இருந்துச்சான்னு சொல்லிட்டு சாக்கேனே தெரியும்ல சரக்கு அதை சாப்பிட்டுருக்கானு சொல்லிட்டு லீ நீ ஒரு நேச்சுரல் ட்ரங்கன் ஃபிஷ் யூசர்ன்ட்டு பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணிருப்பாரு. அடி அவனை அடிச்சு துவன்னு லீ போட்டு அவனை பொழந்து கட்டியிருப்பான். கடைசியா அந்த கடையவே நாசம் பண்ணிருப்பானுங்க. காய் இருந்துட்டு அப்பனா அது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தானான்னு சொல்லி திங்க் பண்ணுவாரு. லீ காய் சென்சேவை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்பான். காய்க்கு கொமட்டிச்சு வரும். லீ நேத்து நான் ரொம்ப மோசமா பண்ணிட்டேன்ட்டு அவனும் கொமட்டுற மாதிரி பண்ணுவான். நான் பண்ண கேவலமான விஷயத்துக்கு நீங்க மண்டிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கீங்கன்ட்டு கண் கலங்குவான். அப்படின்னா அது உனக்கு ஞாபகம் வந்துருச்சான்னு சொல்லி கேட்பாரு. காய் இல்ல மொத்தமாலாம் வரல, சில விஷயங்கள் தான் வந்திருக்கு, நான் மோசமா ஏதோ பண்ணிருக்கேன், நீங்களும் மன்னிப்பு கேட்டிருக்கீங்க
இருக்கீங்கன்பா. காய் வந்துட்டு கண்ணீரோட அதை பார்க்கும்போது உனக்கு ஒன்றும் பரிதாபமா இல்லையன்னு சொல்லி கேட்டிருப்பாரு. நீங்க அந்த டைம்ல பேசினதெல்லாம் பாலி பாஸ்ட்ல காட்டுவாங்க. காய் லீக்காக ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாரு. அவன் ஒரு ஜீனியஸ், ஹார்ட் ஒர்க் பண்றவன், முட்டாள்தனமான மாணவன் தான். ஆனா ஃபியூச்சர் லைஃப லீட் பண்ண போறதே அவன் தான். அதுலயும் ஏன் பங்குக்கு அந்த வகையில அவனை திட்டணும்னா அதுக்கான மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் எடுத்துக்கிறேன்னு இருப்பாரு. அதுவும் அவனோட டீச்சரா. நீங்க பாஸ்ட்லயும் சரி ஃபியூச்சர்லயும் சரி பிரசன்ட்ல இருக்க விஷயம் என்ன ஸ்பாயில் பண்ணாம இருக்கக்காக கேட்டுக்கிட்டீங்கன்னு பாலி. அவ்வளவுதான் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. ஆனா உங்க வார்த்தைகள்ல அவ்வளவு பேஷன் இருந்துச்சு. அதனால தான் நேத்து நடந்த விஷயத்த ரொம்பவுமே கஷ்டப்பட்டு ஞாபகப்படுத்தி பார்க்கணும்னு நினைச்சேன்பா. ஏன்னா நான் சொதப்பினதுக்கான திட்ட நீங்க திட்டியானும் நான் விரும்பினேன். அப்புறம் இதுல இதான் லாஸ்ட் ட்ரைனிங். என்னோட மறந்து போன மெமரிஸ்லாம் திரும்ப கொண்டு வரக்கான ஒரே வழி இதுதான். இப்ப நான் என்னதான் பண்றது சென்சென்ட் அழுதுருப்பான் லீ. காய் தலையை தூக்கலின் பாரு. லீ சென்சென்ட் முன்னாடி வருவான். காய் லீ கிட்ட நீ எந்த தப்பும் பண்ணல, ட்ரங்கன் ஃபிஸ்ட் கத்துக்கிறதுக்காக தான் நீ அதெல்லாம் பண்ணிருக்கேன்னு பாரு. லீ வந்துட்டு நேத்து நடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரீகன் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்பான். காய் அதை விட்டு தள்ளுன்ட்டு இப்ப நான் உனக்கு த ஆர்ட் ஆஃப் த ட்ரங்கன் ஃபிஸ்ட் உனக்கு கொடுக்க போறேன்னு பாரு. ஆனா ட்ரங்கன் ஃபிஸ்ட்டுக்கு உங்களுக்கு சாக்கே வேணாமான்னு சொல்லி கேட்பான் லீ. லீக்கு கொமட்டிட்டு வரும். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா குடிக்கிறியோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக ட்ரங்கன் ஃபிஸ்ட்டுக்கு அவசியமானதே அதான் பாரு. ஆனா ட்ரங்கன் ஃபிஸ்ட்ங்கிறது உங்ககிட்ட நேச்சுரலாவே இருக்குன்ட்டு உனக்கு சிக்னஸ் வரணும். அந்த சிக்னஸ் மூலமா உன்னோட யூனிக்கான ட்ரங்கன் ஃபிஸ்ட்டை பர்ஃபெக்ட் பண்ணலான்னு பாரு. ரெண்டு பேத்துக்குமே கொமட்டிட்டு வரும். லீ நிஜமான்னு கேட்பான். இதுக்கப்புறமா அந்த ஒரு ட்ரைனிங்க ஆக்சுவல் யூஸ்க்கு கொண்டு வர போறேன் பாரு. காய் திரும்ப அவருக்கு கொமட்டிட்டு வரும். ஆரம்பிக்கலாமான்னு பாரு. லீ சரின்பா. ரெண்டு பேரும் அந்த வாட்டர் ஃபால்ல இருந்து போட்டோட கீழே வருவாங்க. ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்குவாங்க. லீ அட்டாக் வைப்பான். ஈஸியா இருக்குன்ட்டு காய் சிவியர் லீஃப் ஹரிகேன் பண்ணுவாரு. லீ தடுத்துக்கிட்டே தான் இருப்பான். ரெண்டு பேத்துக்குமே கொமட்டிட்டே தான் இருக்கும். இதுக்கப்புறமா காய் லீஃப் வேர்ல்ட் வின் பண்ணுவாரு. லீ இது சாக்கேவோட மோசமா இருக்குன்ட்டு காய் வைக்கிற அட்டாக்ல இருந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருப்பான். காய் உன்னோட C6 ஃபிஸ்ட் பெட்டர் ஆயிட்டே இருக்குன்னு பாரு. லீ ஆமா அதேதான், இது என்னோட ஓன் வெர்ஷனான ட்ரங்கன் ஃபிஸ்ட்ன்பா. த C6 ஃபிஸ்ட். காய் ஆமா அதேதான், இது C6 ஃபிஸ்ட்னு பாரு. இதோ வருதுன்னு சொல்லிட்டு காய் அட்டாக் வைக்கும் போது லீக்கு கொமட்டி இருக்கும். லீ ரொம்பவும் உடம்பு சரியில்லைன்ட்டு காயோட வாயில அடிச்சிருப்பான். காய் டிஃபீட் ஆயிருப்பாரு. லீ வந்துட்டு ஓகேவான்னு சொல்லி கேட்பான். காய் நீ பர்ஃபெக்ட் ஆயிட்டின்ட்டு C6 ஃபிஸ்ட கத்துக்கிட்டேன்னு இருப்பாரு. அந்த ஒரு அடியே ஆசமா இருந்துச்சுன்னு இருப்பாரு பிரசன்ட்ல இருக்க காய். அதுக்கப்புறமா அந்த இன்டென்ஸான C6 ட்ரைனிங் மூலமா லீ C6 ஃபிஸ்ட பர்ஃபெக்ட் பண்ணா அப்படின்ட்டு செம்ம ஹாப்பில இருப்பாரு காய். நருட்டோ இருந்தாலும் அதை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லி கேட்பான். காய் வந்துட்டு நிச்சயமா அவன் C6 மட்டும் ஓவர் கம் பண்ணலினா அதை ரியல் பேட்டில் அவனால யூஸ் பண்ண முடியாதுன்னு பாரு. அப்பதான் லீ சொன்னான்னு சொல்லுவாரு. பாஸ்ட்ல லீ சொன்ன விஷயத்தை காட்டுவாங்க. கட்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் மூலமா சத்தியம் பண்ணி சொல்றேன் C6 கட்டுப்படுத்தி உண்மையான C6 ஃபிஸ்ட மாஸ்டர் பண்ணுவன் இருப்பான். பிரசன்ட் நருட்டோ நான் அதை பத்தி சொல்ல வரலன்பா. காய் ஷாக் ஆவாரு. நருட்டோ இப்ப இருக்கப்படி அவனுக்கு C6 வந்தா அதை பயன்படுத்த முடியாது. ஆனா அவனுக்கு C6 அதிகமாச்சுன்னா அவனுக்கு குடிச்ச ஃபீலிங்கிறதே இருக்காது இல்லையா. அதுக்கப்புறமா ட்ரங்கன் ஃபிஸ்ட் கூட ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி கேட்பான். இதை கேட்ட க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஈட் ஆர் டை மஷ்ரூம்ஸ் ஃப்ரம் ஹெல் அப்படிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன் அடுத்து பார்க்க போறீங்க. நருட்டோ நேம்ஸ் பார்க்கலாம். சக்திதரன், அப்புறம் அருண்.